தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து கடையநல்லூர் மணிக்கூண்டு அருகே உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை செய்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகள். அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம், அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் முதல் முறையா இந்தியாவிலே முதல் மாநிலம் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தின தலைவர் அவர்கள். நீங்க குழந்தைங்களை 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு காலையில் அனுப்பிச்சா போதும், அவங்களுக்கு தரமான உணவு கொடுத்து அவங்களுக்கு கல்வி நான் கொடுக்குறேன்னு சொல்றது தான் திராவிட மாடல் அரசு. இப்ப பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க, என் குழந்தைய பார்த்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, என் குழந்தைக்கு தரமான உணவு கொடுத்து கல்வி கொடுக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குங்கன்னு பெருமையா சொல்றாங்க. எல்லாரும் கேட்கறாங்க, அதே மாதிரி திராவிட மாடல் அரசுனா என்னன்னு கேட்கறாங்க. இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, ஒரு நாளும் 18 லட்சம் குழந்தைகள் 31,000 அரசு பள்ளிகள்ல ஒவ்வொரு நாளும் 18 லட்சம் குழந்தைங்க பயன்படுறாங்க. இந்த திட்டத்தை இப்ப பக்கத்து மாநிலம் தெலுங்கானா, கர்நாடகா மாநிலத்தில் விரிவுபடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்து மாநிலம் இல்ல, நீங்க ஒரு வாரம் முன்னாடி தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. கனடா நாடுன்னு ஒரு நாடு இருக்குமா, அமெரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு, வளர்ச்சி அடைந்த நாடு, பணக்கார நாடு. அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா, முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்கிறதுலே மிகுந்த சிறப்பான திட்டம். குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா இந்த திட்டத்தை அமல்படுத்தணும். கனடா நாட்டில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டில் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. இப்ப கடைசியா நீங்க உங்க பாயிண்ட்டுக்கு வந்துடுறோமா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை தானே. ஆமா, கலைஞர் தலைவர் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. தேர்தல் முடிஞ்சோடனே கண்டிப்பா தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்கப்படும் சொன்னாங்க. கடும் நிதி நெருக்கடிமா இப்போ போன செப்டம்பர் மாசம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. அந்த அப்ளிகேஷன் ஸ்டடி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு போன செப்டம்பர் மாசத்திலிருந்து இந்த மாசம் வரைக்கும் மாசம் 15ஆம் தேதி ஆனா 1,18,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை போய் சேர்ந்துட்டு இருக்கு. கண்டிப்பா நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். அதுல சில குறைகள் இருக்கு. நீங்க சொல்றது புரியுதுமா, எனக்கு வருது, பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வரல, எழுத்த வீட்டு பொண்ணுக்கு வருது, எனக்கு வரலன்னு குறைகள் இருக்கு. அது சரி செய்யப்பட்டு, ஏன்னா அதுக்கு பொறுப்பு அமைச்சர் நான் தான், நானும் நிதியமைச்சர் தான் பொறுப்பு. நான் சொல்றேன், கண்டிப்பா இதை முதலமைச்சர் கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்து விரைவில் அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிச்சு கண்டிப்பா 100% தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா வருமா. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து தென்காசியில் பரப்புரை மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.